வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ 10வது கணித பாடத்தில் உறவுகள் சார்புகளில் பயிற்சி 1.5ல் 8வதுல 3வது கணக்கு பார்க்குறோம். இந்த கணக்கு இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம 2 கணக்கு செஞ்சுருக்கோம். இந்த 3 கணக்கில் ஒரு கணக்கு கேட்க சான்ஸ் வரும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து என்ன செய்யணும், லெஃப்ட் ஹேண்ட் சைட் போட்டுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா என்ன அர்த்தம்? எஃப் டாட் ஜி டாட் ஹெச், அடைப்புக்குறி வந்து இடது பக்கம் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அடைப்புக்குறியை மட்டும் செய்கிறோம். எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துட்டாங்க இந்த கணக்கில்? எக்ஸு ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? எக்ஸ் மைனஸ் 4. அப்போனா எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 4ன்னு போட்டுக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன கொடுத்துட்டாங்க? எஃப் டாட் ஜி டாட் ஹெச். அப்படின்னா என்னன்னா எஃப் டாட் ஜி அப்படி வச்சுக்கோ, ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே என்ன இருக்குது? ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து 3x மைனஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3x மைனஸ் 5 வந்து இதில் வந்து பிரதிடுறோம். எதில் பிரதிடுறோம்? இந்த எக்ஸுங்கிற இடத்துக்கு பதில் நம்ம வந்து பிரதிடுறோம். எக்ஸு எஃப் டாட் ஜியில் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 4ன்னு இருக்குது. அந்த எக்ஸ்க்கு பதில் வந்து நம்ம என்னதை பிரதியிட போகிறோம்? 3x மைனஸ் 5 அந்த இடத்துல போய் பிரதிடுறோம். பிரதியிடும்போது என்ன வரும் நம்மளுக்கு? 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 4. இது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஏற்கனவே a மைனஸ் பி த ஃபார்மில் வந்து எழுதி கொடுத்துருக்கேன். a ப்ளஸ் பி த a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே a ஸ்கொயர் வந்து என்னது? 9x ஸ்கொயர்டு மைனஸ் 2ab 15 இருக்குது. 15 2ஆல் பெருக்கணும்னா 30x. 5 ஸ்கொயர்டு வந்து எவ்வளவு? ப்ளஸ் 25 மைனஸ் 4. மறுபடியும் இதை நல்லா சிம்பிளிஃபை பண்ணோம்னா 9x ஸ்கொயர்டு மைனஸ் 30x ப்ளஸ் 21. இது வந்து என்னது? எஃப் டாட் ஜி டாட் ஹெச். அடுத்து வந்து என்னது கண்டுபிடிக்கணும்? நம்ம ரைட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன வரணும்? ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் எழுதும்போது எஃப் டாட் ஜி டாட் ஹெச், வலது பக்கம் அடைப்புக்குறி போடுறோம். எஃப் டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜி டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் எழுதுகிறோம். ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து 3x மைனஸ் 5. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இந்த எக்ஸ் ஸ்கொயருங்கிற இடத்துல வந்து நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? நம்ம இந்த மதிப்பை வந்து பிரதியிட போகிறோம். இந்த மதிப்பை பிரதியிட போகிறோம். இந்த மதிப்பில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? எக்ஸ் ஸ்கொயருங்கும்போது எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர்டு போட்டுட்டோம். அடுத்த ஸ்டெப் வந்து என்ன இருக்குது? எஃப் டாட் ஜி டாட் ஹெச். அப்படின்னா என்ன அர்த்தம்? எஃப் ஆஃப் 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த இதில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்க? எக்ஸ் மைனஸ் 4ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே செய்யலாம். 3x மைனஸ் 5 இதான் வந்து எக்ஸு மைனஸ் 4. இப்போ நம்ம முந்தின கணக்கு செஞ்சது பார்த்திங்கன்னா அதே இது வருது நம்மளுக்கு. நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் கூட கிடையாது. 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கோம். நம்ம அது கூட செய்ய தேவையில்லை. இந்த இதில் அப்படியே இருக்குதுல்ல, அதே கூட வந்து நம்ம வச்சுக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம். நம்மளுக்கு வந்து 2 ஈக்குவலான்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போனா வந்து ரெண்டுமே ஈக்குவல் தான். ரெண்டுமே ஈக்குவல் தான். சரி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டுமே சமமாக இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன செய்யலாம்? அதோடு நிப்பாட்டிக்கலாம். செய்யணும்னு அவசியம் கிடையாது. வேணுன்னா நீங்கள் வந்து 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா கூட செய்யலாம். தேர்ஃபோர் எஃப் டாட் ஜி டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி டாட் ஹெச். ப்ராக்கெட் மாற்றி போடுறோம். நம்ம 3 கணக்குமே வந்து என்னது? நிரூபிக்கப்பட்டது. ரெண்டுமே வந்து என்னது? 3 கணக்குலையுமே வந்து சேர்ப்பு விதி வந்து நிரூபிக்கப்பட்டது. புரியுதா மாணவர்களே? இந்த கணக்கு 3 கணக்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்க்க தான் அவங்க வந்து இந்த கணக்கு வந்து உங்களுக்கு புரிபடும். அடுத்த கணக்கில் மீண்டும்